Singapore and total love and respect on this note, I'm inviting Shiva Karthik sir. So, we all are so happy to have you here today. And sir, how are you? Sir, how do you sound? Kerala, is this your first time? Okay, about same just as you saw this college campus life, right? How's the energy here? How do you feel now? எல்லாருக்கும் நமஸ்காரம். கிரேட் எனர்ஜி. நிறைய தடவை கேரளா வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சென்ட் வைஸாக வந்திருக்கேன். நான் இந்த எனர்ஜி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த அமேசிங் எனர்ஜி. தேங்க்யூ. நான் கேரளா நான் இன்ஜினியரிங் படித்த டைமில் என் கூட காலேஜில் நிறைய பேர் கேரளாவில் என் கூட படித்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு திபுனினன் தாமஸ் மியூசிக் டைரக்டர் தெரியும் நினைக்கிறேன். அவங்க என் கிளாஸ்மேட் தான். நாங்களாம் தான் படித்தோம். ஏஆர்எல் படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ அதனால் மலையாளம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மலையாளம் லாங்குவேஜ், இந்த ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அதனால் எப்போவுமே புதுசாக வர ஃபீல் இருக்காது. இங்கே காலேஜ் வரப்போகிறோன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி எப்போவுமே பயங்கரமாக இருக்கும். அது ஸோ எப்படி இருக்கும் இந்த காலேஜ் பார்த்தா, பட் காலேஜ் இறங்குறதுலே so much of love and warmth. Thank you. Thanks for having us. ஏன் இந்த படம் இங்கே காலேஜில் இந்த படத்தை பற்றி பேசணும், பராசக்தி பற்றினா, இந்த படம் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல், அவங்க நினச்சா என்ன லெவல் அச்சீவ் பண்ண முடியும், அண்ட் எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் இந்த பராசக்தி. ஸோ அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும்போது உங்கள்கிட்ட அதை நாங்கள் பேசணும்னு நினைச்சோம். சரி, கேள்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மேலே படம் பற்றி நான் சொன்னேன். நீங்கள் படம் பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். லைக் Jan 10 ரிலீஸ் ஆகுது. அண்ட் சூப்பர் டீம், மை டியர் பிரதர் அனுபா. நான் இது வரைக்கும் பிரதர் ஸ்டோரி பண்ணதில்லை. அண்ணன் தம்பின்னு நான் அண்ணன் அவர் தம்பி, ஸோ அப்படி ஒரு அண்ணன் தம்பி ஸ்டோரி பண்ணியிருக்கோம். அந்த பாண்டிங் இப்போ வந்துருச்சு. அண்ட் ஸ்ரீலீலா, அவங்களோட டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. பட் இன்னும் ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ரத்னமாலாவை பார்க்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பராசக்தி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நிஜத்தில் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லவர். அந்த படத்தில் வெரி பேட் பாய் அவர் ரவி மோகன் சார். நான் பேட் பாய் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் பேட் பாய். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த சீன் முடிஞ்சோடனே அப்படியே ரொம்ப சாஃப்டாக குவைட்டாக அப்படியே மாறிடுவார். ஷூட் அப்போ கேட்டே இருப்பார், கரெக்டாக இருந்துச்சா, நீங்கள் சீன்லாம் பார்த்தீங்களா, கரெக்டாக இருந்துச்சா, ரொம்ப மோசமான நல்லா இருக்கீங்க சார் நீங்கள் அப்படின்னு நான் சொல்ல வேண்டாரு. அண்ட் அவர் சொன்னார், பர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க, அதுவும் நம்ம கேரளாவில் இருக்கோம், நீங்கள் பயங்கரமாக நடித்தா என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அது உங்களுக்கு நிறைய கற்றுக்கொள்ள நான் முன்னாடி பார்த்துக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். தேங்க்யூ சுதா மேம் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த படம் எல்லாருக்குமான படம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். பேரண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போகணும்னா அவங்க பசங்களை கூட்டிகிட்டு போகணும். இது எல்லா ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.